நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 9:45 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:24 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். சகோதரர்களின் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. சந்தோஷமான மனநிலை இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடுங்க. ஆதாய பணவரம் கிடைக்கக்கூடும். சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவீர்கள். இன்று கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக குறையுங்க. தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களும் வெற்றி இருக்கும். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று பெண்கள் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். கொடுக்கல் பாகல் இருந்த சிரமம் படிப்படியாக சரியாக்குங்க. பரணி. உங்களுடைய சிரமங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கொஞ்சமாக பணம் சேமிப்பீர்கள். இன்று கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். என்று நீங்க நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு கடுமையான பணி சுமை இருக்க கொடுங்க. நேரம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கக்கூடும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரிஷப ராசினியர்கள் சிறு செயல்கள் கூட கடினமாக தோன்றும். பொது விவகாரத்தில் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும். அளவான பண வரவே இன்று கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் இன்று நீங்க பொறுமையாக சென்று வர வேண்டும். முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். உயர் அதிகாரியிடம் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய வேலைகளை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று நல்ல மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
காதலில் நெருக்கடிகள் இருக்கும். வெட்டி கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுநாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். மிதமான முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்று கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மித வேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். என்று நீங்க கூடுதல் பணவரவை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிருகசிரிஷம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். காலங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மாற்று கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டு விடுங்கள். சுமூகமான உறவு இன்று நீடிக்க கொடுங்க. உங்களுடைய வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வாகன யோகங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. தங்களுடைய பணிகளை இன்று நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் கால அவகாசம் இருக்க கொடுங்க. செலவில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். இன்று பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். சிலர் வீண் குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். வீண் பகையை ஏற்படுத்துவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் இன்று நீங்க தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து சந்தோஷம் கூடும். பெற்றோரின் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடும். என்று நீங்க எடுக்கும் முடிவில் லாபகமாக இருப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல அன்பு கொண்டவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று மாணவர்கள் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில கொஞ்சம் சாதிக்கக்கூடிய அமைப்பு வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உற்சாகமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல செயலை கண்டிப்பாக அனைவரும் மதிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பயணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படும். சிக்கனமாக செலவுகள் செய்வது மிக நல்லது. காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு
வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடும். புனர்பூசம். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் கால அவகாசம் எதிலும் தேவைப்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் நீங்க சிக்கனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. நண்பரிடம் சொந்த விஷயம் பற்றி பேச வேண்டாம். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். உற்சாகமுடன் செயல்பட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. தொழிலில் குறிப்பிட்ட வளர்ச்சி இலக்கை அடைய முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மிகவும் வேண்டியவரை இன்று பெரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெரியோர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கடகம் ராசினியருக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். மனசுக்குள் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனையும் மற்றும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனு போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பதட்டம் கொள்ள வேண்டாம், அலட்சியம் கொள்ள வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைகள் வராமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உற்சாகமுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களிடம் சொந்த விஷயம் பேச வேண்டாம். என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சொத்து வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். மனசுக்குள் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழ்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எவரிடமும் நிதானித்து பேசுவது மிக சிறப்பு. நெடுநாளைய ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று தொழில் வளர்ச்சி பெற கூடுதல் அணுகுமுறை வேண்டும். அளவான பணவரவு கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தூங்கும் போது கூட கவனம் இருக்கட்டும். பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து சிம்ம ராசினியர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். அப்படி போட்டால் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள்.
சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. பாகுபாடுடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கும் இன்று நீங்க உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்ல கொடுங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. பூரம். சந்தோஷமான தருணங்கள் அமையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. இன்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்க கொடுங்க. இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடும். நண்பரிடம் சொந்த விஷயம் மற்றும் பேச வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். பாகுபாடுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு இன்று முடிவு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அது மட்டுமில்லை, பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பல சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று ஏற்பட கொடுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று இல்லத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று கன்னி ராசினியர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு என்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்த நிலையும் கண்டிப்பாக மாறும். பெண்கள் என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்வான கல்வியும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. அஸ்தம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க.
தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். கடந்த கால உழைப்புக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்கின்றது. நன்மையும் இன்று ஏற்படுகின்றது. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழலும் உண்டாகக்கூடும். இயலாதவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூலாக கொடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவும் கட்ட முடியும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பல தொழில்கள் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேருங்க. முயற்சித்த காரியங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தகுந்த லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருக்கும் விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை தெளிவாக படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது மிக சிறப்புங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். வாகன சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று உங்களுடைய புதிய அணுகுமுறையினால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. சுவாதி இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்க கொடுங்க. விசாகம் பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இயலாதவர்களுக்கும் இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். தானம் தர்மம் செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு வரவும் செலவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். கூட்டுத் தொழில் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடன் பிறந்தவரால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த நாளை நீங்க அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக சிறப்புங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. சான்றோர்களின் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபடுவீர்கள். புதிய அணுகுமுறையால் தொழில் வியாபாரத்தில் வந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டுங்க. அது உங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும். வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அதிக நேர பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. எந்த தொழிலானாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது. புதிய கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமையக்கூடும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலில் மட்டுமே குழப்பம் இருக்குங்க.
காதல் புரியாத புதிராக இருக்கக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் காதல் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வருமானமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். புதிய அணுகுமுறையினால் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஆதாய வருமானம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். எதிர்மறையாக செயல்படும் விலகி இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். கேட்டை. இன்று உடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிரிகள் இடம் மாறி செல்லக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழில் மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கமிஷன் துறையிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை இன்று நேர்த்தியாக பேசி வசூல் செய்து விடுவீர்கள். தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. நண்பரிடம் கேட்ட பண உதவி கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழிலையும் இன்று நீங்க நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்க கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது நல்லது. இன்று எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கு முழு முயற்சியை மேற்கொள்வீர்கள். மதிப்பு அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. உங்கள் பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான வளர்ச்சியை காண முடியுங்க. புகழும் விருதுகளும் கண்டிப்பாக இருக்கும். எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணியை மேற்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கலை நிகழ்ச்சிகளை வெளிநாட்டில் சென்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு ராசினிகளுக்கு மனமும் உடலும் உற்சாகம் அடைய கொடுங்க. சோர்வு இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். பெண்கள் இன்று நேர்த்தியாக செயல்படுவீர்கள். சிறப்பாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழும் செய்திகள் வரக்கூடும். காதலை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுக்கும். என்று மாணவர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்ட வேண்டியிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள். புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அந்தஸ்தும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாகவும் வழிநடத்தி செல்வீர்கள். போராட்டம். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்க கொடுங்க.
புகழும் விருதுகளும் கண்டிப்பாக இருக்கும். எழுத்துத் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திராடம் இன்று நீங்க சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அந்தஸ்தும் கௌரவம் கண்டிப்பாக உயரும். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சளைக்காமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வது நல்லது. எதிலும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை வழங்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் நகை பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் இனம் தெரியாத பயம் இருந்து கொண்டே இருக்குங்க. மகரம் ராசினியர்கள் வருகின்ற செயல்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்குங்க. அதே நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்யும் காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க. பணத்தை பாதுகாப்பாக சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் கவனமுடன் கையாள வேண்டும். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் அடைவீர்கள். அதிக பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. நேர்மைக்கு இன்று வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. இரவு நேர பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடும் என்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். இன்று நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கத்திற்கு மாறாக பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை வழங்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பணம் கொஞ்சம் செலவாக கூடிய சூழல் இருக்கின்றது. அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அவிட்டம் மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று நீங்க சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். மாறுபட்ட கருத்தோழியிடம் விவாதம் பேச வேண்டாம். கும்பம் ராசினியர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நல்லவரின் ஆலோசனை நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலவி பணிகளை நிறைவேற்றி விடுவது அவசியம். இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இன்று ஏற்படக்கூடும். உங்களை முன்னேற்ற பாதையில் அனைவரும் எடுத்து செல்லக்கூடும். நம்பிக்கையை மட்டும் வையுங்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முழு மனதுடன் செய்வது நல்லது. செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நினைவாற்றல் எதிலும் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும்.
நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எண்ணிய வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை மட்டுமே குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக கவனித்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கண்டிப்பாக பக்குவம் அடைய கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக உருவாகக்கூடும் என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வீடு மாற்றத்தை இன்று நீங்க விருப்பமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்னும் சிலருக்கு சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. போராட்டாத்தி. மனம் விரைந்து செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதை சொன்னாலும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க சொந்த பந்த வருகைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுக்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி கட்டி விடுவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. இன்று அதிக பொறுப்புகளை உணர்ந்து பணிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கும். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் பாதுகாக்க கொடுங்க. இன்று பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையும் ஏற்பட கொடுங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிட்டும். குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் மூலம் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க என்று பெண்கள் சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். ஆசை கிடைக்குங்க. பொருளாதாரத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுங்க. காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க.
மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் கூடிவிடும். ரேவதி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.